எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். தீபம் அகர்பத்தி, ஒரு தெய்வீக அனுபவம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. விருச்சிக ராசிக்குண்டான ஆணி மாத பலனை பத்தி பார்க்கலாம். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கிறார். செவ்வாய் 7ஆம் வீட்டுக்கு போகிறார் ராசிக்கு. அங்கிருந்து தன்னுடைய சொந்த வீட்டை பாக்குறாருங்க. ஒரு ராசி அதிபதியோ லக்னாதிபதியோ சொந்த வீட்டை பார்க்கறது ரொம்ப யோகம். ஒரு கிரகமே அதுல எதுவுமே இல்லைனாலும் ஒரு கிரகம் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கறது யோகம். அப்போ உங்களுடைய ராசி அதிபதி தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்குது. கூட அதே இடத்துல குருவும் பார்க்கிறார். குரு மங்கள யோகம் வேலை செய்ய போகுது. பெயர் புகழ் மதிப்பு கிடைக்கும். இழந்த சொத்துக்களை எடுக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். இழந்த பெயரை மீண்டும் எடுக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பை கிடைப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இந்த மாசம் விருச்சிகத்துக்கு உண்டுங்க. ராசி அதிபதி 7க்கு போனாலே நண்பர்கள் மூலமாக ஒரு சாதகமான பலன். திருமண வரன் தேடி வரும். திருமணம் சார்ந்த விஷயத்துல இருந்து வந்த சண்டை சச்சரவு, கணவன் மனைவி பிரச்சனைகள் இதெல்லாம் விலக போகுது. நிம்மதியா இருக்க போறீங்க. அதே போல வியாபாரம் செழிப்பா இருக்க போகுது. 7ஆம் இடங்கிறது வியாபாரம். இப்ப வியாபாரம் செழிப்பா இருக்குது. 7ஆம் இடங்கிறது பரிகாரஸ்தானம். அப்ப பரிகாரஸ்தானத்துல ராசி அதிபதி போய் இருந்தா இந்த மாதம் நீங்க என்ன கேட்டீங்கனாலும் கிடைக்குங்க. நீங்க என்ன பரிகாரம் பண்ணீங்கனாலும் நடக்கும். என்ன தெய்வ வழிபாடுகள் பண்ணீங்கனாலும் கண்டிப்பா நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. அதே போல உங்களுக்கு 2, 5 குடையவராக இருக்கக்கூடிய குரு உச்சமாயிட்டார். பண வரவு, பொருளாதாரம் இதெல்லாம் இந்த வருஷம் ஃபுல்லாவே ஏதாவது ஒரு வழியில் வந்துடும். எப்படியும் கொஞ்சம் சம்பாத்தியம் அப்படிங்கிறது நிச்சயமாக வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. உங்க முயற்சிகள் எல்லாமே பாத்துட்டீங்கன்னா இந்த 3ஆம் இடம் தான். 2 கிரகங்கள் சேர்ந்து முயற்சி ஸ்தானத்தை பார்க்குது. 2 சுப கிரகம். அப்ப என்ன ஆகும்? உங்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்கும், சுபத்தன்மையை கொடுக்கும், முயற்சிகள் கை கூடும், லக்ஷ்மி கடாட்சம் பெருக போகுது, தெய்வ கடாட்சத்தோட இருக்க போறீங்க அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே இந்த மாசம் விருச்சிகத்துக்கு கண்டிப்பா நடக்கும். ஆரோக்கியமெல்லாம் அருமையா இருக்க போகுதுங்க. நோய் உடம்புல இருந்த நோய் எல்லாம் விலக போகுது. ஸ்பாட்ல விலக போகுது. நல்ல மருத்துவர், நல்ல டாக்டர் அமைஞ்சு வர போறாங்க. மருந்துகள் சூப்பரா கிடைக்க போகுது. உங்களுக்கு உள்ள என்ன நோய் இருக்குன்னே தெரியாம இருந்தாலும் கூட அந்த நோயெல்லாம் என்னன்னு காட்டி கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள். ஏன்னா சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7 மற்றும் 12ஆம் அதிபதி, கேந்திராதிபதி. அவர் உங்களுக்கு 9ல உட்கார்ந்துருக்காருங்க. இது எப்படின்னா 7ஆம் அதிபதி 9ல இருக்க இந்த காலகட்டங்கள்ல பொண்ணு பாக்குறீங்க, மாப்பிள்ளை பாக்குறீங்க அப்படின்னா முன்ஜென்ம தொடர்பு இருக்கக்கூடியவங்க தான் இந்த தடவை உங்களுக்கு பொண்ணா மாப்பிள்ளை அமைவாங்க. இந்த மாசம் கல்யாணம் பண்ணீங்கன்னா அல்லது இந்த மாதத்துல கல்யாண விஷயத்தை பத்தி பேசி அரேஞ்ச் பண்ணீங்கன்னா, ஏன்னா ஆணி மாசம் மேக்ஸிமம் ஒரு சிலர் தான் கல்யாணம் பண்ணுவாங்க. அப்படி அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஏதாவது பண்ணுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் முன்ஜென்ம தொடர்போட கனெக்டிவிட்டி ஆனா மட்டும்தான் அந்த 7ஆம் அதிபதி 9ல இருக்கும் பொழுது கனெக்ட் ஆகும். அப்ப கணவன் மனைவி பிரச்சனை எல்லாம் விலக போகும். பிறக்கக்கூடிய குழந்தை யோகம் உள்ள குழந்தை. இந்த மாசம் உங்களுக்கு குழந்தை பிறக்குதுன்னா அதுவும் உங்களுடைய முன்ஜென்மத்தில் ஒரு குழந்தையா இருந்ததுன்னு அர்த்தம். அதுவே இப்ப வரம் கேட்டு மறுபடியும் இதே அம்மா அப்பாவுக்கு பிறக்கணும்னு சொல்லி பிறக்கக்குண்டான அமைப்பு உண்டு. இது விருச்சிகத்துக்கு பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் இந்த நேரங்காலங்கள். எதிர்பார்த்த வரன், நல்ல கணவர், நல்ல மனைவி அமைகிறது, கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே விலகிறது, தேவையில்லாம இருந்த கெட்ட பெயர் அவப்பெயர் எல்லாம் விலகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள். பார்ட்னர் போட்டு பார்ட்னருக்குள்ள மனசங்கடங்களுக்கு இந்த டைம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா குரு உங்க ராசியை பாக்குது இல்லையா. நீங்க சொன்னா, நீங்க பேசுனா, நீங்க போய் நின்னாலே அந்த விஷயம் எல்லாமே நடக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சிருக்கீங்க தொழில் அப்படின்னா ஏதாவது இருந்ததுன்னா பார்ட்னருக்குள்ள நண்பர்களுக்குள்ள எல்லாம் கொஞ்சம் இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் சேர்ந்து மறுபடியும் தொழில் தொடங்குறதுக்குண்டான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். 9ல் குரு இருந்ததுன்னா ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாறி போனாலும் அருமையா இருக்கும். இது மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். 3ஆம் இடங்கிறது மாற்றம். அப்போ ஒரு இடம் மாற்றமோ தொழில் மாற்றமோ செய்யறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமா உண்டு. உங்களுக்கு விருச்சிகத்துக்கு 12ஆம் அதிபதியுமே சுக்கிரன் ஆகிறார் இல்லைங்களா. அப்ப 12ஆம் இடத்து அதிபதி 9ஆம் இடம் சொல்லக்கூடிய உயர்கல்வி சார்ந்த விஷயத்துல போய் இருக்கும்போது வெளிநாட்டுல உயர்கல்வி படிக்கிறதுக்காக போறதுக்கு வாய்ப்புகள் கொடுப்பார். சோ யாராவது வெளிநாடு போய் உயர்கல்வி படிக்கலான் இருந்தீங்க இந்த மாசத்தை பயன்படுத்திக்கோங்க. இத்தனை நாள் நடக்காம இருந்தாலும் கூட இந்த மாசம் கண்டிப்பா நடக்கும். அதுல எந்த மாற்று கருத்துகளும் இல்லை. அடுத்து புதனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 8 மற்றும் 11ஆம் அதிபதி 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனோட சேர்ந்து நிற்கிறார். புதன் வக்ரகதி அடைஞ்சிருக்கார். 15ஆம் தேதி வரைக்கும் ஆட்சி பலம், 15ஆம் தேதிக்கு மேல வக்ரகதி. வக்ரம் இல்லாத புதன் ஆட்சி பலம் பெற்ற ஜாதகராக நீங்க இருந்தால் திடீர் வருமானங்கள், திடீர் அதிர்ஷ்டங்களா கிடைக்குங்க. பெரும் லாபங்கள் கிடைக்க போகுது.
நல்ல லாபம் மூலமாக உங்களுக்கு குடும்ப ஒற்றுமையா இருக்க போறீங்க. குடும்ப தேவைகள் எல்லாம் பூர்த்தி பண்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்குது இந்த காலகட்டங்கள்ல. ஏன்னா அங்கிருந்து நேரா 2ஆம் வீட்டுல பாக்குறாரு. லாபஸ்தானாதிபதி 2ஆம் வீட்டை பார்த்தா பெரும் லாபம் கிடைக்கும்னு அர்த்தம். அதே போல தொழில் ஸ்தானாதிபதியோட சேரும் பொழுது தொழில பெரிய வளர்ச்சிகள் உண்டுன்னு அர்த்தம். தொழில இருக்கக்கூடிய ரகசியம், 8ஆம் இடங்கிறது ரகசியம். தொழில இருக்கக்கூடிய ரகசியம் எல்லாம் தெரிய போகுதுன்னு அர்த்தம். ஒரு தொழில் ஓடாம இருக்குது, தொழில் பிசினஸ் சரியில்லை, ஏதாவது லாக் ஆகி நிக்கிறீங்க, ஏன் இப்படி ஆயிடுச்சு, இடையில என்ன ஆச்சு. நமக்கு இப்ப எல்லாம் இந்த 8ங்கிறது மாந்திரிக சம்பந்தப்பட்டதெல்லாம் வரும். அப்ப நமக்கு ஏதாவது பண்ணிட்டாங்களா முடிச்சிட்டாங்களா நிறைய சிந்தனைகளுக்கு ஓடிட்டு இருக்கு. ஆனா இப்ப அது என்ன ஆகும்னா அந்த 2ஆம் இடத்தை பார்க்கும்போது அதெல்லாம் கண்டுபிடிச்சிருவீங்க. என்ன குரு பார்வை இருக்குது இல்லையா, அதுல தெரிய வந்துடும். நெகட்டிவா என்ன இருந்தாலும் தெரிய வந்துடும் உங்களுக்கு. ஏன் வரல, எதனால நடக்கல, இந்த பிசினஸ் எப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு என்ன ரீசன் உங்களுக்கு நெகட்டிவான ரீசனாக இருந்தாலும் அதை கண்டுபிடிச்சு அதை சரி செய்யக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள். பெரும் லாபம், திடீர் வருமானங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், லாட்ரி யோகங்கள் இதெல்லாம் உண்டு. இந்த நேரத்துல தொழிலுக்காக இன்சூரன்ஸ் எல்லாம் போடுவீங்க, வண்டி வாகனத்துக்காக இன்சூரன்ஸ் எல்லாம் போடுவீங்க, ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே இந்த மாசம் நடக்கும். இதே உங்க ஜாதகத்துல புதன் வக்ரமாக இருந்தால் இப்ப நான் சொன்னது எல்லாமே 15ஆம் தேதிக்கு மேல நடக்கும். வக்ரம் இல்லைன்னா 15ஆம் தேதிக்கு முன்னாடி இந்த ப்ராசஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. வக்ரமாக இருந்தால் பெரிய ஜாக்பாட் 15ஆம் தேதிக்கு மேல. பெரும் வருமானம், ஆசைகள், கனவுகள் எல்லாம் நிறைவேற போகுது. குடும்ப தேவைகளை எல்லாமே இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எல்லா விஷயத்தையும் பே பண்ணிடுவீங்க. தொழிலுக்குண்டான புதிய நபர்கள் எல்லாமே அறிமுகம் ஆவாங்க. பொதுவாக 8ல சூரியன் இருந்தா கொஞ்சம் போக்குவரத்துல வண்டி வாகனத்துல போயிட்டு வரும்போது கவனமா இருக்கணும். ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும். இல்லைன்னா ஏதாவது ஃபைன் போடுறதுக்கு வாய்ப்புகள் கிடைச்சிடும். ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கவனமா ஃபாலோ பண்ணிட்டு போங்க. ஏன்னா கொஞ்சம் விரைய செலவுகளும் ஆயிடலைன்னா. அடுத்து சூரியன் எப்பவுமே 10 குடையவர் 8ல இருக்கும் பொழுது தொழில் ரீதியாக புதிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம், சேமிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து சூரியன் நீங்க வர்றப்ப பண்ணிக்கலாம். என்னென்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், எங்க போலாம், யாரை பார்க்கலாம், தொழில் வளர்ச்சிக்கு என்னென்ன பண்ணலாம்னு சேவ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையுமே. முடிவு சூரியன் நல்லா இருக்கும்போது எடுத்துக்கலாம். இதுல சுக்கிரன் இங்க 20ஆம் தேதிக்கு இங்க இருக்கா, 20ஆம் தேதி போல கேதுவோட சேர்றாரு. உங்க ஜாதகத்துல நான் ஆரம்பத்துல சொன்னது போல சுக்கிரன் கேது சேர்க்கை, சுக்கிரன் ராகு சேர்க்கை இதெல்லாமே ஏதாவது ஒரு வழியில இருக்கு அப்படின்னா ரொம்ப பொறுமையா இருந்து செயல்படுத்துவது நல்லது. தேவையில்லாத ஒரு பெண்களுடைய தொடர்போ, தேவையில்லாத ஒரு ஆண்களுடைய தொடர்போ நிச்சயமா வரும். குரு பார்வை இருக்கிறதுனால தப்பிச்சுக்கலாம். ஆனாலும் தசாபுத்திகள் ஏதாவது சரியில்லாம இருக்கு அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது என்பது நல்லது. ஏன்னா இந்த கிரக சேர்க்கைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்தாலும் சரி, உங்க குழந்தைகளுக்கு யாருக்காவது இருந்தாலும் சரி, தேவையில்லாம ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு கெட்ட பெயரோ ஒரு அவமானத்தையோ கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில கண்டிப்பா கொடுக்கும். குரு பார்வை உங்களுக்கு இருக்கிறதுனால மேக்சிமம் வந்தாலும் அது உங்களை விட்டு விலகிரும். வீட்டுல யாருக்காவது இருக்கு அப்படிங்கிறப்ப கொஞ்சம் கவனமாக இருந்து அவங்க என்ன செய்யறாங்க, எங்க போறாங்க வர்றாங்க அப்படிங்கறது கொஞ்சம் அவங்க செல்போன்ஸ் எல்லாம் செக் பண்ணி பாக்குறது, குழந்தைகளா அந்த ஸ்கூல்ஸ்ல என்ன பண்றாங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் என்ன பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிறது நல்லது அப்படிங்கிறது ஒரு அமைப்பு. ஏன்னா சனி பாக்குது அந்த இடத்த, அதனால கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது என்பது நல்லது. இதனால கொஞ்சம் குடும்ப ஒற்றுமை குறையும். சோ அதுல மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. இது ஒண்ணுதான் மைனஸ். அப்போ விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா நன்மையான நேர காலங்கள், நிறைய விஷயங்கள் நல்லது நடக்க போகுது. எப்படி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த மாசத்துல இருந்தே தொடங்கிடுச்சு அப்படிங்கறது அமைப்பு. இதெல்லாம் உங்க ஜாதக ரீதியாகவும் தசாபுத்திகள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.